ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வெத்தலை. வெத்தலையை எப்படி வாங்குறது, எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அது எப்படி நடுறது, அதே மாதிரி எந்த சைஸ் பாட்டில் வைக்கலாம், இன்னொன்று என்னென்னா இதை வச்சு அதாவது இதை எப்படி நல்லா சக்ஸஸாக வளர்த்து கொண்டு வரலாம், அப்படி மண்கலவை என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான வீடியோ. ஆக்சுவலாக ஒரு வெத்தலை கடையில், அதாவது செடி கடையில், நர்சரியில் நீங்கள் வெத்தலை வாங்க போகிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இப்போ எவ்வளோ செடி இருக்குது. இந்த செடி எப்படி இருக்கு பாத்தீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 மாசம் ஆனது. ஸோ எந்த செடி எடுத்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா வளரும். இப்போ நீங்க பாப்பீங்க, நர்சரியில போனோடனே கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடாது. அந்த செடி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டா, நான் அப்பவே வந்துருச்சு, இல்லை இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா வந்ததுன்னு சொன்னா நீங்க வாங்காதீங்க. அதை பாருங்க, பார்த்து நல்லா வேர் பிடிச்சிருக்கா, அந்த செடி எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி ஒன்று எடுங்க. இப்போ நான் இந்த செடி தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம பாட்டிங் ரீபாட்டிங் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இதை எடுக்கிறேன். இப்ப பாருங்களேன், இந்த கொடி எவ்வளவு பெருசா வந்திருக்கு, சூப்பரா தெரியுதுங்களா. இது ஆக்சுவலா ஒரு 4-5 மாசம் ஆன செடி, இப்பதான் இவ்வளவு வந்திருக்கு. சோ இதை எடுத்துக்கிட்டீங்களா. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் பாட், 10 இல்ல 8 இன்ச் பாட். இது ஆமா 8 இன்ச் பாட். இது இந்த பாட்ல நான் வைக்க போறேன். இது நம்ம கார்டன்ல உள்ளதா, நர்சரியில உள்ளதான். வேற ஒரு செடியை பெரிய பாட்டுக்கு மாத்திட்டு இந்த செடி தான் இப்ப வைக்க போறேன். இதை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்களேன், இந்த செடி எவ்வளவுக்கு இருக்குன்ட்டு. இது போதுமா, இதை விட பெரிய பாட்டு வேணுமானா வேணும் தான். இதை விட பெரிய சைஸ் பாட்டு வேணும். உங்ககிட்ட பாட்டோ இல்ல க்ரோ பேக்கோ 12 இன்ச்சு இல்லைன்னா 1 அடி இல்லைன்னா 1.5 அடி அந்த மாதிரி தொட்டி இருந்தாலும் சரி, இல்லைன்னா இதுவா இருந்தாலும் சரி. இல்ல நாங்க தரையில தான் வைக்க போறோம்னா சூப்பர், தரையிலே வச்சுக்கலாம். ஏன் சிஸ்டர் வீடியோ எடுக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல புது பாட்ல வைக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. எது உண்மையோ அதை தான் நான் காமிக்கிறேன். அதுக்காக வீடியோக்காக சும்மா புது தொட்டி புதுசா எடுத்து அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இதெல்லாம். ஸோ அதனாலதான் இந்த தொட்டி. இப்போ இது பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல எரு கலந்த மண்ணு. இது பாருங்களேன், தெரியுதா, நல்ல எருவும் மண்ணும் கலந்தது. ஆக்சுவலா இந்த மண்ணை இப்ப நான் பாத்தீங்கன்னா கரெக்டா அரைவாசி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த செடி இருக்கு இல்லையா, அந்த வெத்தலை செடி, இது பாருங்களேன், இதை எடுத்து வைக்கிறேன். இது கரெக்டா இருக்கா? ஓகே, கரெக்டா இருக்கு. அப்படின்னா இப்போ இந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவரு, இதை கிழிச்சு எடுத்துடணும். ஆக்சுவலா என்னன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் தான் எல்லாம் பண்ணணும். இப்போ கிழிச்சு இதை வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்களேன், கவரை எடுத்துட்டு கரெக்டா வச்சிருக்கேன். இதுல ஃபுல்லா மண்ணு போட்டுட்டு அடுத்தது காமிக்கிறேன். இங்க பாருங்களேன், இப்ப சூப்பரா வச்சாச்சு. எவ்வளவுக்கு மண்ணு போட்டிருக்கேன் தெரியுங்களா, 3/4 மண்ணு. அதே மாதிரி இந்த ஸ்டெம்மு தெரியாத அளவுக்கு மண்ணு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கொடி நல்ல பெரிய கொடி தான் பாருங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைப்போம்னா இந்த கொடி இதுக்கு அடுத்ததுல இருந்து வரும்னு. அப்படி கிடையாதுங்க. ஒருவேளை நல்ல இந்த செடி மெச்சூர்டாகி நல்ல வேர் பிடிச்சிருந்த செடியா இருந்தா இது அதுக்கு அடுத்த ஸ்டெப் வளரும். சம்டைம்ஸ் இது இப்பதான் புதுசா வந்திருக்கு அப்படின்னா இந்த செடி இலை எல்லாம் அப்படியே பட்டு போயிருங்க, மொத்தமா கருகிரும். கருகிட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் டைம் எடுக்குங்க. டைம் எடுத்து புதுசா பிரான்ச்சஸ் வரும், புதுசா இலை இங்க இருந்து அப்படியே வரும். ஆனா அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை தேவை. பொறுமை. சிலர் என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சோடனே அடுத்த ஒரு மாசத்துலயே அது நல்லா அப்படியே பெரிய கொடியா போய் மகாடியை தொட்டுறணும், இல்ல தென்னை மரத்து பக்கத்துல வச்சிருந்தாங்கன்னா தென்னை மரத்தை தொட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. எல்லாமே பொறுமை தான். செடி வளர்க்கறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை அவசியம். 1 மாசம் ஆயிடுச்சு, ஒருவேளை இந்த செடியெல்லாம் பட்டு போச்சு, இலையெல்லாம் பட்டு போச்சுன்னா நீங்க தண்ணி விடுறத நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அந்த செடியோட வேர்ல கண்டிப்பா உயிர் இருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க மண்ணுக்கும் அதுக்கும் வேர் பிடிச்சி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும் கண்டிப்பா. இதுக்கு மண் கலவை எப்படி போட்டிருக்கேன்னா, தண்ணி ஊத்துன உடனே அப்படியே ட்ரெயின் ஆகி கீழே வந்துடணும். அந்த அளவுக்கு இந்த தொட்டியில ஓட்டை இருக்கு. ஒருவேளை நீங்க க்ரோ பேக்கோ இல்ல கேனு, அதாவது சிலர்லாம் இப்ப கேன்லாம் எடுக்கிறீங்க, அதாவது தண்ணி கேனை கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வைக்கிறீங்க, கண்டிப்பா அதுல ஒரு 4-5 ஓட்டை. சிலர் என்ன பண்றாங்க, சைட்ல எல்லாம் ஓட்டை போட்டுடுறாங்க. இந்த சைட்ல போடக்கூடாதுங்க, அடியில ஓட்டை போடுங்க. சைட்ல ஓட்டை போடும்போது ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம வெயில் டைம்ல தண்ணி ஊத்துவோம் இல்லையா, அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லா உள்ள இறங்குமானா இறங்காது. அது அப்படியே என்ன ஆகும்னா பாதியில அந்த ஓட்டை வழியா வெளியில போயிடும். ஸோ அடிவேர் வரைக்கும் போகாது. அதனால நம்ம அடியில கண்டிப்பா ஓட்டை போட்டுடணும், சைட்ல ஓட்டை போடக்கூடாது. அதே மாதிரி அடியில நம்மளுக்கு இலை தலை
அதாவது எப்படி சொல்றது, இலை தலை அப்படின்னா வேஸ்ட் குப்பைங்க எல்லாம் இருக்கும்ல. ஒருவேளை நம்ம மாடி தோட்டத்துல மாடியில வந்து வேப்ப மரம் அந்த மாதிரி ஏதாவது இலைங்க எல்லாம் கிடந்ததுன்னா அந்த இலைங்களையும் அந்த தொட்டிக்கு அடியில போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பங்கு மாட்டு சாணம், ஒரு பங்கு மண்ணு. இது வந்து நான் இப்ப செம்மண் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வந்து செம்மண் இல்ல, வீட்டு பக்கத்துல இருக்க மண்ணு தான் இருக்கு அப்படின்னா தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா தண்ணி ஊத்துனா உடனே ட்ரெயின் ஆகணும். இல்ல அப்படின்னா அது வந்து அந்த தண்ணி தேங்கி நின்னுன்னா வேர் அழுகல் கண்டிப்பா ஆகி செடி ஹெல்த்தியா இருக்காது. அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வைக்கும்போது கொஞ்சம் நிழல்லையே வைங்க. 1 மாசம் 1.5 மாசம் ஆகி உங்க வீட்டு கிளைமேட்டுக்கு அது செட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க நல்ல வெயில்ல கூட வச்சுக்கலாம். புடிச்சு ஒரு 3 4 மாடி வரைக்கும் கூட வளரும் இந்த செடி. உரம் என்ன போடணும் அப்படின்னா, இதுக்கு உரம் பர்ட்டிகுலரா தேவையில்ல. நம்ம மக்குன மாட்டு சாணமும், மண்புழு உரமோ, இல்ல பஞ்சகாவியா, மீன் அமிலம் அந்த மாரி எது வேணாலும் போட்டு குடுக்கலாம். சரி இது வந்து இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. என்ன சைஸ் பாட்டுன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 10 இன்ச் பாட் எடுங்க. பாட்டோ, இல்ல தண்ணி கேனோ, இல்ல க்ரோ பேக்கோ, இல்ல தரையோ எதுவா இருந்தாலும் ஓகே. அடுத்தது இதுல என்ன யூஸ் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த இலைய பறிச்சு நல்லா எண்ணெயில சூடு பண்ணி, அதாவது தைலம் தடவி அப்படியே நெஞ்சில போடுவாங்கங்க. குழந்தைங்களோட மார்புல இருக்கு இல்லையா, சூடு பொறுக்கிற அளவுக்கு வதக்கி இந்த அப்படியே நெஞ்சில போட்டாங்கன்னா அந்த சளி குறையும்பாங்க. அதே மாதிரி இதை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து அதையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க வந்து இப்போ அஜீரண கோளாறு இருந்தா அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த வெத்தலை வளர்றது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வெத்தலை வளரும் போது அந்த குடும்பத்துல எந்த ஒரு கண்டிஷ்டியோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க. சோ பிகினஸா இருந்தாலும் சரி, ரொம்ப இதுவா அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வெத்தலை வளர்ப்பு இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.